The last stone mason. So last stone mason. The last stone mason. மேசன்னா யார் அப்படின்னா இந்த ஸ்கல்ப்சர், அதாவது இந்த ஸ்டோனில் நிறைய இது பண்ணுறவங்க, உருவத்தை பண்ணுறவங்க, இல்லை அதில் வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க அவங்க. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளோட கலாச்சாரம், இந்த ட்ரெடிஷன் ஆர்ட் பார்த்திங்கனாக்கா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு இப்போ வர வர ரொம்ப குறைஞ்சி போகுது. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு வேலை, புது வேலைகள் வரதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இது குறைஞ்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னாக்கா, இந்த ஆர்ட் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னவா இருக்குது, இப்போ அது எப்படி ரெக்கவர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் இந்த லெசனில் பார்க்க போவோம். ரைட், இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். அங்கே ஒரு பிக்சரில் பார்க்கலாம், நீங்கள் ஒருத்தர் ஸ்டோனில் ஒரு கல்லில் வச்சு என்னமோ ஒரு சிலை மாதிரி செஞ்சிட்ருக்காரு. ஃபிகர் 13.1. A sculptor loves to carve beautiful statues. He loves his art and is totally committed to it regardless of the financial difficulties he faces in doing his work. ஸோ எந்த ஒரு ஸ்கல்ப்சரும் பார்த்திங்கனாக்கா, அவர் ஒரு பேஷனோட, ஒரு லவ்வோட தான் அந்த வேலையை செய்வார். அவருக்கு அதில் போதுமான ஒரு வருமானம் இல்லைனாலும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ், அதாவது நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும், அவர் அதை பிடிச்சி தான் அந்த பியூட்டிஃபுல் ஸ்டாச்சுஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. Let us enter into a small world of old artists and see what his son has to say to his father. இந்த கதையில் ஒரு வயசான ஒரு ஸ்கல்ப்சரும் அவரோட சன்னு, இவங்க ரெண்டு பேர்த்து பற்றியும் தான் என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். The young man threw the hammer and the chisel to the ground and cried, I am leaving you, father. I am leaving you and you work. Look what it has brought us. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பையன், ஒரு வயசு பையன் பார்த்திங்கனாக்கா கையில் வச்சுருக்க ஹேமர், அதாவது சுற்றியும் சிசல், உளிம்பாங்க தமிழில், அந்த சிலையை சதிக்கிறதுக்கு உளி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹேமரும் உளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெண்டத்தையும் தூக்கி வீசிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னாங்க அவங்க அப்பாகிட்ட, அப்பா நான் போதும், இது வரைக்கும் உன்ட்ட வேலை செஞ்சு, இனிமேட்டு நான் உன்ட்ட வேலை செய்ய மாட்டேன், நான் உன்னை விட்டு போகிறேன், நான் பாரு இந்த நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கு, இந்த விஷயம் என்ன கொடுத்துருக்கு, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புற. அப்படி அதுதான் அந்த பிக்சர் 13.3 போட்டிருக்கு. He spread out his arms, looked at the small congested dark room, the slabs and stones of marble stacked up in one corner, the cot covered with heaps of used clothes, the paint of whitewashed walls has come off. Look what has brought us. Nothing. The young man repeated in anger, this kind of work just doesn't pay. ஸோ அந்த இடமே பார்த்திங்கனாக்கா நீங்கள் பார்க்கலாம், செவருலாம் சுண்ணாம்பெல்லாம் விழுந்து சுண்ணாம்பு அடிக்காமல் இருக்குது. அது ஸ்லாப் ஒன்று இருக்குது, ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா பழைய துணியெல்லாம் கிடக்குது. அந்த ரூமே ரொம்ப டார்க்காக இருக்குது. அதேட்டால் அந்த மார்பிள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியே ஒரு நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கே. அந்த கார்னரில் பார்த்திங்கனாக்கா என்னமோ ஒன்று இருக்குது, ஒரு காட் மாதிரி இருக்குது. அந்த காட்டில் பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ண துணியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோபத்தில் அந்த பையன் பார், இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு, இந்த நீ செய்கிற வேலை மூலமாக வேறு எதுவுமே நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அப்படின்ட்டு கோபமாக கத்துற. அப்படி The old man stared at his son. His voice, though trembling, had not just its usual gentleness. It is not the money alone that matters, son. It is the service, our service to God. Father, times have changed, and so has the stone mason's work. You cannot leave carving sculptures for temples only. Come on, Father, you have to mass produce like all other people in Agra. இந்த கோமா அந்த பையன் சொன்னோடனே அவங்க அப்பா பொறுமையாக அந்த பையனை பார்த்து
கொஞ்ச நேரம் அந்த ஒரு பையனை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, தம்பி இப்போ இது வெறும் நம்ம செய்கிற வேலை வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது, இது கடவுளுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிற அப்படி, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் பண்ண மாதிரி எல்லாமே இந்த காலம்லாம் மாறி போச்சு, நீங்கள் இன்னமும் அந்த காலத்து மாதிரியெல்லாம் வேலை செஞ்சிங்கனாக்கா நமக்கு எதுவுமே கிடைக்காது. நாம் பெரிய லெவலில் மற்ற சிலைகளும் பண்ண ஆரம்பிக்கணும், மற்ற விஷயங்களும் நாம் செதுக்க ஆரம்பிக்கணும் மற்றவங்க பண்ணுற மாதிரி. பாருங்கள், ஆக்ராவில் பாருங்கள், மக்கள்லாம் மாறிட்டாங்க, பெரிய லெவலில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாமளும் மேனுஃபேக்சர் பண்ணணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா அப்படின்னு சொல்கிறா அப்படி அந்த சின்ன பையன். The lines around the old man's mouth tightened. He said, "No, my son, this is the work I have learned from my father, and he had learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hope you would continue our work." அவர் பையன் அந்த மாதிரி சொன்னோன்னே, ஆக்ராவில் பாருங்கள் இந்த மாதிரிலாமே புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, இந்த தொழிலை நான் எங்கள் அப்பாகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா அவர் அப்பாகிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு, இது 100 வருஷமாக காலங்காலமாக நம்ம ட்ரெடிஷனாக இது ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இந்த தொழிலை, அதனால் நீயும் இந்த தொழிலை ஃபாலோ பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன், கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. No, father, there is so much more money in candle stands, paper weights, ashtray and plates of tourists. The young man walked out of the room angrily. இல்லைப்பா, இதிலெல்லாம் ஒரு பணமும் இல்லை, இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டாண்டில் பண்ணுறாங்க, பேப்பர் வெயிட் பண்ணுறாங்க, ஆஷ்ட்ரே பண்ணுறாங்க, அப்புறம் பிளேட்டு, டூரிஸ்ட்லாம் வந்தால் அவங்களுக்கு பிளேட் எல்லாமே செஞ்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, இதிலெல்லாம் ஒரு பணமும் இல்லைன்ட்டு கோபமாக அந்த ரூம் விட்டு கிளம்பிடுறா அப்படி. The old man sat before the half-finished marble statue of Radha Krishna. அந்த வயசானவர் ராதா கிருஷ்ணா கடவுளோட சிலை பண்ணிட்டு இருந்தார், அது பாதியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டார். He dropped his hands into his laps and closed his eyes. He was praying. He did not seem to listen to the hesitant goodbye the son called out from the door. He sat still. அவர் அந்த சிலைக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டார். அவரோட கையை அவர் தொடையில் அப்படியே போட்டு டயர்டாக கண்ணு க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டார் வருத்தத்தோடு. அவர் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க பையன் வீட்டுக்கு வெளியே போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குட் பை சொல்கிறாரு. அது கூட அவருக்கு பெரிய லெவலில் அவர் கவனிக்கல. அப்படியே அவர் ஸ்டில்லாக உட்காந்துட்டார். மாஸ்டர்ஜி, Salim, the servant boy, entered the workshop. His voice was filled with concern. He held a cup of tea in his hand. The old man lifted his head. He had a pale face and looked old and tired. He said, "Salim, soon I will be the last stonemason here. As everyone has gone to Agra, look, Gopal, my son, has gone too. Now I'll have finished this sculpture all by myself." The old man looked at the orphaned boy Salim and said, "I have very little strength. I can't work with the chisel the way I used to. Carving takes too long a time. I have to finish the work and I will." ஸோ அவர் பையன் போனோடனே வெளியிலேருந்து டாட்டா குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னாக்கா, மாஸ்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் பதட்டமாக வந்துச்சு. அது யாருனாக்கா சலீம்ங்கிற ஒரு பையன் இவர்கிட்ட வேலை செஞ்சுருந்தார், இந்த வயசானவர்கிட்ட வேலை செஞ்சுருந்தார். அந்த பையன் கையில் ஒரு டீயோட வர அப்படி அவரோட இவர் தான் மாஸ்டர்ஜின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவர் மெதுவாக கண்ணை திறக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃபேஸு ரொம்ப பேலாக, அதாவது ரொம்ப டயர்டாக, டிப்ரெஸ்டாக அந்த மாதிரி இருக்குது. அவர் அந்த பையனை பார்த்து, அந்த பையன் பேர் சலீமு, அந்த சலீமை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா சலீம், எனக்கு என்னமோ நான் தான் எங்கள் ஜென்ரேஷன்லேயே இந்த தொழில் பண்ணுற, இந்த ஸ்கல்ப்சர் தொழில் பண்ணுற கடைசியாக இருக்க போகிறேன் அப்படின்னு தோணுது. நான் இந்த சிலையை முடிச்சே ஆகணும், ஆனால் என்னோடய உடம்புல சக்தியும் இல்லை, டைமும் இல்லை, ஆனால் எப்படியோ நான் இந்த சிலையை முடிச்சு தான் தீர்வேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. The boy offered tea to the man and said, "Please drink this."
It will do you good. Yes, I know you will finish this work. அந்த பையன் சலீம் என்ன சொல்லி, நீங்கள் முதல்ல இந்த டீ குடிங்க, இது உங்களுக்கு உங்களோட மூடை மாற்றம், நல்ல விஷயம், நல்லவாரியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த சிலையை முடிப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். The old man sighed and picked up the chisel and the hammer. He loved his work and didn't want to change it for any other work in the world. For days together, the man worked continuously without taking any rest. His one desire was to finish the sculpture, which would be his last. He worked till his hand began to tremble and his shoulders started to ache. His arms grew heavy and his eyes grew tired, and then he couldn't see anymore. இவர் அப்படியே ஒரு மாதிரியாக மனசோட மறுபடியும் அவரோட வேலையை ஆரம்பித்தார். அந்த சுத்தியும் அந்த உளியும் எடுத்து அந்த சிலையை மறுபடியும் வடிக்க ஆரம்பித்தார். அவர் என்ன நினச்சாருனாக்கா, என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் என்ன மாற்றம் வந்தாலும் நான் மாற மாட்டேன், இந்த வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். அவரோட ஒரே லட்சியம் அந்த சிலையை முடிச்சே ஆகணும், நல்லபடியாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே ஆட்டம் இதுதான் அவர் வாழ்க்கையில் செய்கிற கடைசி சிலைன்னு அவருக்கு தெரியும். அவரோட கை பார்த்தீங்கன்னாக்கா 2 கையும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவரோட தோள்பட்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப வெயிட்டாக ஆரம்பிச்சிச்சு. கண்ணெல்லாம் டயர்ட் ஆகிடுச்சு. கடைசியில் அவரால் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் கண்ணு பார்க்கவே முடியல. At that moment, Salim returned. He saw the old man and asked him to eat some food. The old man whispered, I am not going to finish it. I will not complete it. If Gopal was here, it would have been different. Although he was not a good sculptor, he had difficulty in carving the face and hands properly. There was something missing in his fingers, and that something can't be taught. இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப டயர்டாகி கண்ணு தெரியாத மாதிரி மயக்கம் உழுகிற மாதிரி ஆகும்போது அந்த சலீம்ங்கிற பையன் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த வயசானவர் மெதுவாக என்ன சொன்னார்னாக்கா, நான் இந்த சிலையை முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா என் பையன் கோபால், அவர் பையன் பேர் கோபால் இருந்திருந்தால் இந்த மீதி இருக்க வேலையை முடிச்சிருப்பா அப்படி. ஆனால் கோபால் ஒரு நல்ல ஸ்கல்ப்சர் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எந்த சிலையோட ஃபேஸும் அந்த கையும் அவனுக்கு வடிவமைக்க தெரியாது, வராது. அது சொல்லி கொடுத்தாலும் வராது அந்த விஷயம், அது தானாக வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. Salim whispered, because it comes from somewhere deep inside you. You are right, Salim. And then the old man added, and if you don't have it inside you, then you would better go to Agra and mass produce ashtray for tourists. சலீம் மெதுவாக சொன்ன அப்படி, என்னது அது மனசுக்குள்ளேருந்து வரணுமா அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கு அந்த வயசானவர் சொல்கிறார், ஆமாம் சலீம், அது மனசுக்குள்ளேருந்து தான் வரணும், அந்த ஃபினிஷிங் எல்லாமே அது யார் சொல்லி கொடுத்து வராது. உனக்கு அது புரியலனாக்கா, இல்லை அந்த விஷயத்த கற்றுக்க முடியலனாக்கா, மனசுக்குள்ளேருந்து வரல அப்படின்னாக்கா, நீயும் ஆக்ராவுக்கு போய் டூரிஸ்ட்க்கு எல்லாமே பெரிய லெவலில் ஆஸ்ட்ரே செஞ்சு விற்று சம்பாரிச்சிக்கோ அப்படிங்கிறார். The boy asked Masterji to eat, and after feeling a little better, the old man picked up his hammer and chisel again and worked till late night. In those days, he prayed a lot. Now he prayed for help and strength, and he prayed for his son. In the early hours of the morning, the chisel fell from the old man's hands, the hammer dropped to the ground, and he fainted. அப்புறம் அவர் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சது. மறுபடியும் அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார், அந்த சிலையை செதுக்க ஆரம்பித்தார். அவர் அந்த கடைசி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். எதுக்காகனாக்கா அவர் பையனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தார். அவர் காலையில் ரொம்ப நைட் ஃபுல்லாக காலையில் வரைக்கும் ஏர்லி மார்னிங் வரைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் வேலை செஞ்சதுனால அவர் ஃபுல் டயர்ட் ஆகிட்டு அவர் கையில் இருந்த அந்த ஹேமரும் சிசலும் பார்த்தீங்கன்னாக்கா கையிலேருந்து விழுந்துருச்சு. அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார்.
When the old man opened his eyes, he found himself on the cot or in his bedroom, covered by a little cotton blanket. From the workshop, the chipping around the chisel reached his ears. He listened. Had he heard correctly? He could hear it again. Strong blow of the hammer on the top of chisel. Gopal, he was back. Gopal had returned. He should help him. They would finish the statue together. Weakly, he walked to the door. Gopal, he was about to say, but the words froze on his lips. No, he wanted to cry out, stop the work, but he couldn't move and stood staring at the young stone carver working at the face of the statue. It wasn't his son Gopal, but Salim, his servant. The old man was stunned, unable to speak. Anger gave way to a feeling of admiration. Hey Ram, the old man whispered. Finally, when the weakness had left him, he walked over to the boy, put his hand on his shoulder. Salim, the boy started. He turned, looking up at his master. ஸோ அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். மயக்கம் போட்டு விழுந்த வாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணு திறக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட காட்டில் படுத்துட்டு இருக்காரு. ஒரு பிளாங்கெட், ஒரு போர்வை போத்தி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் ஷாப்பில் இருந்து அவர் காதில் வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ வந்து சிலையை வடிவமைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவர் அதை கேட்டோன்னே என்ன நினைச்சார், சந்தோஷத்தில் அடேங்கப்பா நம்ம பையன் தான் மறுபடியும் வந்துட்டேன், அப்படி கோபால் தான் வந்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்படி நானும் கோபாலும் சேர்ந்து அந்த சிலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட மெதுவாக எந்திரிச்சு வராரு அந்த டோர்கிட்ட. அவர் டோர்கிட்ட வந்து கோபால்னு கத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அவர் பேசலை. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு விஷயத்த கவனிச்சார். அவர் வந்து அவருக்கு ஒருத்தர் வந்து அங்கே சிலையை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதாவது வடிவமைச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு பிடிக்கல. நோன்னு சொல்கிறதுக்கும் கூட அவரால் முடியல. அந்த வேலையை நிறுத்து செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு கூட அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத அளவுக்கு அவர் வந்து மெதுவாக பார்த்துட்டு இருந்தார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த சலீம், அந்த பையன்தான் அந்த அந்த சிலையோட ஃபேஸை வந்து வடிவமைச்சிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு கோபம் வந்தாலும் அவரால் எதுவும் பண்ண முடியல. யார் அந்த வயசானவரால் எதுவும் பண்ண முடியல. அவர் மனசுக்குள்ளேயே அட ராமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக விஸ்பர் பண்ணிட்டு கடைசியில் அவர் வந்து இவர்கிட்ட சலீம்கிட்ட வந்துட்டு அவர் தோளில் கை வச்சுட்டு அவர் வந்து பார்த்தாரு, அப்படியே பார்த்தார். உடனே சலீம், ஐ ஒன்லி வாண்டட் டு ஹெல்ப், whispered the boy. I learn if you teach me, Masterji. I have been practicing secretly for almost 2 years in the quarry. I know I should not have done this, but isn't this different? Masterji, this is culture, isn't it? உடனே அந்த பையன் வந்து அந்த மாஸ்டர்ஜி அவர் கையை பார்த்தது பயந்துட்டு தயக்கத்தோட, இது இல்லைங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இது பண்ணேன், நான் இதை ஆக்சுவலி செஞ்சிருக்கக்கூடாது, நான் இது 2 வருஷமாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன், 2 வருஷமாக ஒரு குயரியில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் மன்னிச்சிருங்க, நான் இது செஞ்சிருக்கக்கூடாது, இதுதானே ஸ்கல்ப்சரு அப்படின்னு கேட்குறேன் அப்படி அந்த மாஸ்டர்ஜியை பார்த்து. The old man pulled the boy head against his shoulder and whispered, there is nothing I can teach you, my son. Go ahead. You have it in your heart. I know you will be one of the best stone mason India's will ever have. உடனே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பையனை பார்த்துட்டு, நீ வந்து உன்னோட வேலையை வந்து கன்டினியூ பண்ணுப்பா, ஏன்னா நான் உனக்கு சொல்லித்தரத்துக்கு எதுவும் கிடையாது, நீயே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, ஸோ இது உனக்குள்ளே இருக்குது, உன்னோட ஹார்ட்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேசனாக நீ வந்து வரப்போகிறன்னு எனக்கு தெரியும், ஸோ நீ இந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு அவர் சொல்கிறார். ஓகே, இந்த கதையை எழுதினவர் யாருனாக்கா சிக்ருன் ஸ்ரீவாஸ்தவா. அந்த இதுலேருந்து அடாப்ஷன் பண்ணியிருக்கு, இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சிக்ருன் ஸ்ரீவாஸ்தவா தான் இந்த பாடம் த லாஸ்ட் ஸ்டோன் மேசன் இந்த பாடத்தை வந்து எழுதியிருக்காரு, இது சொல்லியிருக்காரு. சரி, இப்போ